பண்றதை நினைச்சா என்னாலேயே நம்ப முடியல. எங்களுக்கு கூட தான் நீ ஆடுகளை மேங்களோ இண்டியன்னு சொல்லும்போது நம்ப முடியல. சரி சரி, உங்க 2 பேரும் நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. என் பேரு ஈஸ்வரன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சனீஸ்வரரா? இல்லை, நான் மன்மதன் வல்லவன். பழனி கோயில்ல பிச்சை எடுத்ததுலையா? இல்லை, சாமி கும்பிட வர்றவங்களுக்கு சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓ, பெரிய எம்எல்ஏ சீட்டு. நீ இல்லைன்னா இன்னொருத்தன் கொடுக்க போறான். நீங்க என்ன பண்றீங்க? நான் யாருன்னு தெரியுமா? கேபி கருப்பு. சாவ சண்டை போடுறேன். சாவணும்னா குடிச்சுட்டு சாக வேண்டியதாடா, அதுக்கு எதுக்கு சண்டை போடணும்? ஹே, நோ நோ நோ. அவங்க வீட்ல ஒரு பேர்ட் இருக்கு, அது கூட கொக்கொன்னு சவுண்ட் போடுமே. கோழி? கரெக்ட் கரெக்ட். அந்த கோழியை ஃபைட் பண்ண வச்சு பெட்டிங் பண்ணுவாங்க. பெரிய ஐபிஎல் மேட்ச் 1000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெட்டிங் பண்றாராம். பெட்டிங்? ஏய், அது சீட்டு போட்டு சில்லறை வாங்கணும்னு சொல்லக்கூடாதுடா. ப்ளீஸ் ஸ்டாப் இட். கேபி கருப்பு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வரும்போது அவருக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சரியா பேச வரல. ஆனாலும் அவர் மனசுல நான் வந்துட்டேன். அட் தி சேம் டைம் ஈஸ்வரனும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. எனக்கு 2 பேர்ல யாரை லவ் பண்றதுனே ஒன்றும் புரியல. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. நான் 90s கிட், ரொம்ப நல்லவன். டேய், அதனடா நீங்களே முடிவு பண்ணிக்கிறது. 90 கிட்ஸ் நான் நல்லவன், 2K கிட்னா கெட்டவன்னு. நானும் நல்லவன் தான்டா. நான் பொல்லாதவன்டா. என் லவ் மட்டும் அக்செப்ட் பண்ணின்னு வைய. ரேஷன் கார்டில் பேரை ஏத்துவேன், ஒரு நாள் குறிச்சி தட்டு மாத்துவேன், ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லுவேன், காதில் மட்டும் நீதி சொல்லுவேன். பொண்ணு கருப்பட்டி கண்ணதி பெட்டி பெண்ணு தின்னாலே என்ன ஒரு பாட்டு. நீ மட்டும் என் லவ் அக்செப்ட் பண்ணின்னு வெய்யி. எடுத்தாலும் எப்போதும் நெஞ்சுக்குள்ள ஒன்ன சமப்பேனே. ஆனா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் என்னால கல்யாணம் பண்ண முடியும். அது யாருன்னு நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீ என்ன சரியான 80 கிட்ஸா இருப்ப போல. இவ யாரு கிடைச்சாலும் ஓகே சொல்றா. அப்படின்னா ஒருத்தனை போட்டு தள்ள வேண்டியதா இருக்கும். யாரை போட்டு தள்ளுறதுன்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு ஒருத்தர் உயிரோடு இருப்பீங்களா, அவங்க மட்டும் என்ன வந்து பாருங்க. ஐ எம் வெயிட்டிங். ஏய், வீரபத்ரன் ஒரு டான் இருக்கார் தெரியுமா? அவர்கிட்ட சொல்லி உன்னை காலி பண்ணிடுவேன்டா. டேய், நான் யார் தெரியுமா? நான் மார்க் ஆண்டனியோட ஆள்றா. நான் கண்டி அவர்கிட்ட உன் பேரை சொன்னா உன்னை காலி பண்ணுவாரா. பாத்தரலாமா? பார்த்துலாமா?